கமலியின் மனோரதம். போன அத்தியாயத்தோட முடிவில் சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் கவலையும் சேர்ந்து கொடுத்த பிரம்மையான காட்சிகளை பொறுக்க முடியாமல் பின்பக்கம் இருந்த கதவை திறந்து பூந்தோட்டத்துக்குள்ளே போனா சிவகாமி. பூந்தோட்டத்தில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம்னு வீட்டு சுவத்தை ஒட்டி கொஞ்ச தூரம் நடந்தா. கொஞ்ச தூரம் போனதும் அங்கே இருந்த ஜன்னல் வழியாக கண்ணபிரானும் கமலையும் பேசிகிட்டு இருந்தது கேட்டுச்சு. உடனே அவள் வேற பக்கம் போகலாம்னு திரும்பினப்போ அவளோட காதில் மாமல்லர் குமார சக்கரவர்த்தின்னு வார்த்தைகள் கேட்டுச்சு. உடனே அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சா. மாமல்லருக்கு பொண்ணை தரேன்னு பாண்டிய மன்னர் தூது அனுப்புனதில் என்ன ஆச்சரியம்? எல்லா ராஜாக்களும் போட்டி போட்டுட்டுல அவங்களோட பொண்ணை குமார சக்கரவர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்கன்னு கமலி சொன்னான். மாமல்லருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் மகாராணிக்கும் ஆசை. யுத்தம் வந்தனால திருமண தூது அனுப்புறது நின்று போயிடுச்சு. இப்போது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருக்கனால மகாராணிக்கு ரொம்ப சந்தோஷம்னு கண்ணபிரான் சொன்னான். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே அம்மாக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டையா? எதுக்கு? குமார சக்கரவர்த்தி கிட்ட யாராவது கல்யாணம்னு பேச்சை எடுத்தாலே பயங்கரமாக கோபம் வந்துடுது. இதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டீங்களா? நான் கூட போர்க்களத்தில் இருந்து தான் ஏதோ செய்தி வந்துருச்சுன்னு நினச்சி ஓடி வந்தேன்னு மகாராணி கிட்ட கோபமாக பேசினாரு. கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ரொம்ப முக்கியமான ரகசியம். கேட்டால் பிரமிச்சு போயிடுவேன்னு சொன்னான் கண்ணபிரான். பொண்ணுக்கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா கண்ணா? ஓ, நீ பொண்ணா? நான் மறந்துட்டேன். ஆமாம், நீ ஆம்பலன்றதையும் மறந்துடுவ. யுத்தம் வருதுல்ல, யுத்தம் வரட்டும், அப்போ தெரியும் யார் ஆம்பலன்னு. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதன்னு கதற போகிற, நான் உன்னை கண்டுக்காமல் போக போகிறேன். அப்படியா நினச்சிட்ருக்க? யுத்தம் வரப்போ நீ போகலைன்னா நானே உன் கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி பயந்தாங்குழியாக போனதை பார்த்துட்டு தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேணான்னு சொல்கிறாரு போல. இப்படி தானே நீ நினச்சிட்ருக்க? யுத்தம் வரனால தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாங்கிறான்னு எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது பெரிய தப்பு கமலி. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுக்கிறதுக்கு வேற காரணம் இருக்குது. அது பெரிய ரகசியம். அதுலேயும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றின ரகசியம். என்ன? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்குது? ஏதாச்சும் ஏடா கூடமாக சொன்ன? அதெல்லாம் இல்லை, பெருமையான விஷயம்தான். சொன்னால் எனக்கு என்ன தருவ? சொல்லிட்டு கேளு கண்ணா. பொருளை பார்த்துட்டு தானே விலைய சொல்ல முடியும். அப்புறம் ஏமாற்றக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. பல்லவ சாம்ராஜ்யத்தோட குமார சக்கரவர்த்தி உன்னோட தங்கச்சி சிவகாமியை காதலிக்கிறாருன்னு சொன்னான். இதை கேட்டுட்டு கமலி ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். வெளியிருந்து இதை கேட்டுட்டு இருந்த சிவகாமி அவ மேலே நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்த அக்கா கிட்ட இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சதுக்கு வருத்தப்பட்டா. கமலி, நான் சொன்னது உனக்கு அதிசயமாக இருக்குல்ல? இதில் என்ன அதிசயம்? மாமல்லர் ரொம்ப புத்திசாலின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் அவருக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஓ, அப்படியா? நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சீங்களா? உன்னோட வலையில் நீ என்ன போட்டுக்கிட்ட? உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடிச்சிட்டாளே. என்ன சொன்ன? நானா உன்னை தேடி வந்து என் வலையில் போட்டுக்கிட்டேன்? நானா வீட்டோட மூளை முடுக்கலெல்லாம் நின்றுட்டு கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கண்ணே பெண்ணே நீ சம்மதம் சொல்லலைன்னா உயிரை விட்டுருவேன்னு கதறினே? நானா என்னை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு கெஞ்சினே? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னோட கண்ணான வலைய சும்மா விளையாட்டுக்கு தான் விரிச்ச. நானாக தான் அதில் வந்து மாட்டிக்கிட்டேன். நம்மளோட கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கச்சிக்கும் காதல்ன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதை சொல்லு. ஆ, பாம்போட கால் பாம்புக்கு தெரியாதா? அந்த காலத்தில் உன் அப்பா வீட்டில் உன்னை நான் எவ்வளோ ஆசையோடு பார்த்தேன். அதே மாதிரியே உன் தங்கச்சியை இப்போ மாமல்லர் பார்க்குறாரு. அவ்வளோதானா? இன்னும் என்ன வேணும்? நாவுக்கரசர் மடத்தில் உன் தங்கச்சி ஆடி முடித்ததும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னேன்ல, அப்போ அவரோட கைகளும் உடம்பும் எப்படி பதறிச்சு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு. இதை கேட்டு சிவகாமிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அழுக வர மாதிரி இருந்துச்சு. சமாளிச்சுக்கிட்டு இன்னும் அவங்க பேசினதை கேட்டான். இவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்க, நீ புத்திசாலி தான் கண்ணா. மாமல்லரும் பாக்கியசாலின்னு சொன்னா கமலி. பாக்கியசாலி நான் சொல்கிறேன். இதனால் எவ்வளோ கஷ்டம் வரப்போகுதுன்னு நினச்சாலே. என்ன கஷ்டம் வந்துச்சு? குமார சக்கரவர்த்தியோட கல்யாணம் நம்ம கல்யாணம் மாதிரின்னு நினச்சியா? எத்தனையோ யோசனை செய்வாங்க. கண்ணா, ஏன் தங்கச்சி மட்டும் என்ன சாமானிய பொண்ணா? தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க தேவலோகத்தில் இருந்தெல்லாம் தேவர்கள் வந்த மாதிரி சிவகாமியை தேடி வர மாட்டாங்களா? தமயந்தி மனசு வச்சு நல்ல மகாராஜாவுக்கு மாலை போட்டா. ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரி கமலி. என் தங்கச்சி 1000 ராஜகுமாரிகளுக்கு சமமானவ.
நீ வேணும்னா பார், என்னோட மனோரதம் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ தங்க ரதத்தில் உட்காந்து நரசிம்ம சக்கரவர்த்தி வீதிகளில் பவனி வராரு. அவர் பக்கத்தில் சிவகாமி உட்காந்துருக்கா. அந்த தங்க ரதத்தை நீ ஜம்முன்னு உட்காந்து ஓட்டிட்டு வர. நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் இருந்து ரதம் அரண்மனை வாசல் வந்ததும் அவங்க மேலே மல்லிகை பூவையும் செண்பக பூவையும் கூடை கூடையாக கொட்டுறேன். நடுவில் ஓன் தலையில் கூட ஒரு கூடை பூவை கொட்டுறேன். இப்படி நடக்கணுன்றது தான் என்னோட மனோரதம் கண்ணா. உன்னோட மனோரதம் நிறைவேறுச்சுன்னா எனக்கும் அளவில்லாத சந்தோஷம்தான்னு சொன்னா கண்ணபிரான். சிவகாமி இப்போ அவள் ரூமில் போய் படுத்துக்கிட்டா. பொங்கிட்டு வந்த அழுகையை எவ்வளவோ கட்டுப்படுத்த பார்த்தோம், அவளால் முடியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் இருந்த அரை தூக்க நிலையில் முன்னாடி அவளுக்கு வந்த பிரம்மையான காட்சிகள் உருவம் எடுத்து வந்துச்சு. ஒரு செண்பக மரத்தோட கிளையில் 2 புறாக்கள் உட்காந்து கொஞ்சி விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு சுற்றி இருந்த மரங்கள்லாம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆண் புறா, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பறந்து போகுது. இந்த ஆண் புறா போன வழியவே பெண் புறா பார்த்துட்ருக்கு. திரும்பி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகுமா, நம்மளோட உயிர் தப்புமான்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போதே புகையெல்லாம் சூழ்ந்து அதை மறைச்சிக்கிச்சு. அப்போ அந்த புகையால் சூழப்பட்டிருக்கிறது பெண் புறா இல்லை, தான்னு சிவகாமி நினைக்கிறா. திடீர்னு காட்சி மாறுது. ஒரு மல்லிகை தோட்டத்தில் ஒரு ஆண் கலைமானும் ஒரு பெண் புள்ளிமானும் விளையாடிட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த புள்ளிமான் மல்லிகை செடியோட புதருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குது. அதை வந்து கவனிக்காத கலைமான் புள்ளிமானை தேடிட்டு இருக்குது. அப்போ தூரத்தில் இருந்த ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து ஒரு புலி வந்து பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை பார்த்ததும் புள்ளிமானோட சகல நாடியும் அடங்கிருச்சு. கலைமானை கூப்பிட வந்து நினைக்குது, ஆனால் அதோட தொண்டையிலேருந்து சத்தம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு? புள்ளிமான் தப்பிச்சுச்சா, கலைமானோட சேர்ந்துச்சா? அதான் தெரியலை. அந்த மாதிரி ஆபத்தில் மாட்டிகிட்டு இருந்தது புள்ளிமான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.